வாருங்கள், காணொளியின் உள்ளே நாம் சென்று தனிமை என்றால் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, இதை போக்குவதற்கான தீர்வுகள் தான் என்ன என்று விரிவாக காணலாம். சுற்றி நிறைய பேர் இருந்தாலும், பேசுவதற்கு நண்பர்கள் இருந்தாலும் தனிமையில் இருப்பது போல சிலருக்கு தோன்றும். இப்படி ஏற்படுவது ஏன்? இது மனவியாதியா? இதற்கு தீர்வு என்ன? வாருங்கள், நாம் காணலாம். தனிமை என்றால் என்ன? தனிமை என்பது என்ன என்று கேட்டால், தனிமை என்பது மனதுடன் தொடர்புடைய தனித்து இருப்பதாக தோன்றும் உணர்வு என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். இது மனதின் ஒரு நிலை என்கிறார் அவர். நாம் இந்த உலகத்திற்கும் சுற்றி இருப்போருக்கும் குடும்பத்திற்கும் தேவையற்றவராகி விட்டோமோ என்ற உணர்வே தனிமை என்று விளக்குகிறார்கள் மனநல நிபுணர்கள். உண்மையில் தனிமையில் இருப்போர் உறவுகளை தேடுகிறார்கள். ஆனால் அவர்களால் மனரீதியாக தொடர்பு கொள்ள முடிவதில்லை. சமூக ரீதியாக தனிமைப்படுத்தப்படுவது, உள்முக உணர்வு, மன அழுத்தம், பிறருடன் தொடர்பு கொள்ளும் ஆளுமை குறைவாக இருப்பது ஆகியவற்றுடன் தனிமை உணர்வு தொடர்பு கொண்டிருக்கிறது. தனிமையில் இரு வகைகள் உள்ளன. ஒன்று, தனிமைப்படுத்தப்படுவதாக உணர்வது. இதை ஆங்கிலத்தில் லோன்லினஸ் என்று கூறுவார்கள். இரண்டாவதாக, வேறு சிலர் தாமாகவே தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு அதில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பும்போது அவர்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழக தொடங்கி விடுவார்கள். இதை செல்ஃப் ஐசோலேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தனிமை உணர்வு தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன? தனிமை உணர்வு தோன்றுவதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் வெளிப்படையான எந்த காரணமும் தெரியாமலும் தனியாக இருப்பது போன்ற மனநிலைக்கு சிலர் செல்லக்கூடும் என மனநல நிபுணர்கள் கூறுகிறார்கள். தனிமை என்பது ஒருவர் தனியாக இருந்தால் மட்டுமே வரக்கூடிய உணர்வு அன்று. பெரும் கூட்டத்தில் இருக்கும் போதும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதும் கூட உங்களுக்கு தனிமை உணர்வு வரலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த காணொளியில் காணும் பெண்மணியை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால், அவர்கள் எவ்வாறான தனிமையான சூழலுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் காணலாம். இது ஒரு உதாரணம்தான். இதை போன்ற நிறைய உதாரணங்களை நாம் நிறைய கூறலாம். புதிய பள்ளியில் சேரும் ஒரு மாணவருக்கும் புதிய அலுவலகத்தில் பணிக்கு சேரும் ஊழியருக்கும் ஏராளமானோர் சூழ்ந்திருக்கும் போது கூட தனிமை உணர்வு வரக்கூடும். வெளிநாடுகளுக்கு செல்வோர் மொழி புரியாத இடத்திற்கு செல்லும் போது கூட இந்த நிலை ஏற்படும் நம்மில் பல பேருக்கு. நெருங்கிய உறவுகளின் இறப்பு, விவாகரத்து, கொடிய நோய் ஏற்படுவது போன்றவற்றால் சமூகத்தில் இருந்து தனித்து விடப்பட்டதாக கருதும் போது தனிமை உணர்வு நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. தனியாக வாழ்வதும் தனியாக வேலை செய்வதும் கூட தனிமை உணர்வு ஏற்படுவதற்கான அடிப்படையான காரணங்களாக அமைந்து விடுகின்றன. தன்னம்பிக்கை, ஆளுமை குறைவாக இருப்பவர்களுக்கும் இந்த தனிமை உணர்வு ஏற்படுகிறது. அதுவே நிரந்தரமாக மாறிவிடுகிறது. சிலருக்கு திருவிழாக்கள், பண்டிகைகள், சுப நிகழ்வுகள், பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றின் போது தனிமை உணர்வு ஏற்படுகிறது. இதை சோசியல் போபியா அல்லது சமூக பதட்டம் என்று கூறுகிறார்கள். தனிமை என்பது மனசோர்வுடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது. இப்போது
வேறு சிலருக்கு தூக்கமே வராது. எந்த பொது விழாக்களிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற எண்ணம் தோன்றுவது, நம்மை யாரும் மதிக்கவில்லை என்ற எண்ணம் போன்றவை தனிமை உணர்வு நமக்கு ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் என்று வரையறுக்கப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக செலவு செய்வது, பசி இல்லாதது அல்லது அதிகமாக பசி எடுப்பது, எப்போதும் நம்மை யாரோ விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது போன்ற உணர்வு போன்றவையும் தனிமை உணர்வு நமக்கு ஏற்பட்டிருப்பதற்கான அறிகுறிகளாக கருதப்படுகிறது. தனிமை உணர்வால் ஏற்படும் உடல்நல, மனநல பாதிப்புகள் என்னென்ன என்பது பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். தனிமையால் மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், இதய பாதிப்புகள், உடல் பருமன் நோய், மனப்பதற்றம், அல்சைமர் டிசீஸ் போன்ற பல்வேறு உடல்நல பாதிப்புகள் தனிமையால் ஏற்படுகின்றன என்று அமெரிக்க சுகாதாரத்துறை குறிப்பிடுகிறது. பிற நோய்களுக்கு தனிமை உணர்வு உரம் போடுகிறது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு, தனிமை உணர்வால் நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு அணுக்கள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் உடலின் உள்ளேயும் வெளியேயும் ஏற்படும் காயங்கள் ஆறுவதற்கு நாளாகின்றது. இதுவே நீடித்த நோய்களுக்கு காரணமாக அமைகின்றது என்று அமெரிக்க சுகாதாரத்துறை ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. தனிமை உணர்வை போக்குவதற்கான தீர்வு என்ன? பிறருடன் பழகுவதுதான் தனிமை உணர்வை போக்குவதற்கான அடிப்படையான தீர்வு. தங்களை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரவருடைய மனநிலையை அவரவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனினும் நீண்ட நாட்களாக தனிமை உணர்வு நீடித்திருக்கிறது என்றால் உரிய வகையில் மனநல மருத்துவர், மனநல ஆலோசகர், மனநல செவிலியரை நாட வேண்டும்.